வணக்கம் மக்களே. நாட்டுக்கோழி மிளகு வறுவல் பண்ண போகிறோம். எப்படின்றத இந்த காணொலி முழுக்க பார்க்கலாம். 2 கோழி எடுத்திருக்கோம். அது 1.5 கிலோ கறி வந்திருக்கு. அதை சுத்தம் பண்ணி தயாராக எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ அளவில் சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 7 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு 100 கிராம் அளவு இடித்து வச்சுருக்கோம். 15 கிராம் அளவில் மிளகு அரைச்சி வச்சுருக்கோம். தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், இலை இதெல்லாம் எடுத்து தயாராக வச்சுருக்கோம். இப்போது சமையல் பண்ண போகிறோம். சட்டியை வச்சு ஒரு 100 மில்லி அளவுள்ள எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தயாராக வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு வதக்கின அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தோட பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். எல்லாம் சேர்ந்து மெதுவான தீயில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் காத்திருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தயாராக வச்சுருக்க கறியை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு மெதுவாக தீ எரிக்கும் போது ஓரளவு கறி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது நல்லா ஒரு கிண்டி விட்டு வெட்டி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கிறோம். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் 15 கிராம் அளவுள்ள மிளகு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா ஒரு 20 கிராம் அளவு மிளகு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவான காரம் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஒரு 15 கிராம் அளவுள்ள மிளகு மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் மூடி போட்டு மெதுவான தீயில் எரிக்கும்போது கறி ரொம்ப அற்புதமாக நல்ல சுவையோடு வெந்து வந்திருக்கும். இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவலுக்கு மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டது 1.5 கிலோ அளவுள்ள நாட்டுக்கோழி, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 8 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், 15 கிராம் மிளகு. மொத்தமாக இந்த அளவில் தான் எடுத்திருக்கோம். மிதமான காரத்தில் அற்புதமான சுவையில் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தயாராகிருச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு அற்புதமான சுவையில் அற்புதமான உணவை செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி மக்களே.